ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நான் போய் கேட்டு சண்டை போட்டேன். சண்டை போடுறதுல அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வீட்டில் பேசிவிட்டு டைம் வாங்கிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறியும் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச அன்றைக்கே அந்த பையனோட நம்பர் கண்டுபிடிச்சி எங்கள் ஃபோட்டோஸ் ஆடியோ கால்ஸு இதெல்லாம் வந்து அனுப்பி நான் வேலைக்கு போகிறேன் அந்த மாதிரி டைமில் வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வர வேண்டாம், அவன் வந்து நீ இந்த மாதிரி வீட்டில் இல்லாத போதும் நீ ஆஃபீஸ் போகும்போதும் என்னை வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறான், நான் வந்து விடமாட்டேன், ஆனாலும் என்னை வந்து தப்பாக தொடுறாம்மா, எனக்கு நல்லா தெரியுது அவன். திருவள்ளூர் துளசி நகர் பகுதியை சேர்ந்த 29 வயதான பெண் ஒருவருக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவருக்கு 14 வயதில் ஒரு மகனும் 9 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு பெண்ணின் கணவர் இறந்ததால் அந்த பெண் பொன்னேரியில் தனது பிள்ளைகளோடு வசித்து வந்தார். பின்னர் அந்த பெண் மேட்ரிமோனியில் தனது விவரங்களை குறிப்பிட்டு திருமணத்திற்கு வரன் தேடி வந்துள்ளார். அப்போது மேட்ரிமோனியில் திருவள்ளூர் பூங்கா நகர் பகுதியை சேர்ந்த ரோஜர் என்பவர் தனக்கு திருமணமாகி மனைவி இறந்துவிட்டதாக கூறி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார். மனைவி இறந்து 1 வருடம் ஆகியிருப்பதால் இன்னும் 2 ஆண்டுகள் கழிந்த பிறகு திருமணம் செய்து கொள்வதாக ரோஜர் உறுதியளித்திருக்கிறார். பின்னர் வேப்பம்பட்டு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து ரோஜரும் அந்த பெண்ணும் அவரது குழந்தைகளும் ஒன்றாக ஒரே வீட்டில் கணவன் மனைவியை போல வசித்து வந்தனர். 1 வருடத்திலேயே ரோஜருக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என்பது அந்த பெண்ணுக்கு தெரிய வந்த நிலையில் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. எப்படியாவது வீட்டில் பேசி திருமணத்திற்கு சம்மதம் வாங்குவதாக ரோஜர் கூறி 2 ஆண்டுகள் ஆகியும் திருமணம் செய்யவில்லை. ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இறந்த பிறகு நான் ஒரு 1.5 இயர்ஸில் மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் விடோனும் எனக்கு 2 குழந்தை இருக்கணும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதே மேட்ரிமோனிலேருந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருது. அவங்க பேர் வந்து ரோஜர். அவங்க வந்து தனக்கு ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னும் அவங்க ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் சேலம்னும் சொல்லி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து வந்து அப்புறமா தான் தெரியுது அவங்க ஒய்ஃப் வந்து இறக்கல, அவங்க சொல்கிறது எல்லாமே ஃபேக்கு. ஏன்னா அவங்க பேர் வந்து என்கிட்ட சந்துருன்னு சொல்லி தான் மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே பொய்ன்னு அப்புறம் ஒரு 1 இயரில் தெரியுது. நான் போய் கேட்டு சண்டை போட்டேன். சண்டை போடுறதுல அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வீட்டில் பேசிவிட்டு டைம் வாங்கிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் அந்த பெண்ணிற்கு திருவண்ணாமலையை சேர்ந்த முருகன் என்பவரோடு குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் திருமணமான அன்றே முருகனின் மொபைல் எண்ணிற்கு ரோஜரும் திருமணமான பெண்ணும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் ஆடியோவை ரோஜர் அனுப்பியுள்ளார். திருமணமான 3வது நாளே முருகன் அந்த பெண்ணிடம் இருந்து பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் திருவள்ளூருக்கே வந்த அந்த பெண்ணிடம் தனக்கு திருமண ஏற்பாடு செய்வதாகவும் அதனால் நாம் இருவரும் தற்போது ஒன்றாக இல்லை என தனது வீட்டில் வந்து சொல் என ரோஜர் கூறியதால் அந்த பெண்ணும் ரோஜர் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் அந்த பெண் தன்னை தாக்கியதாக ரோஜர் திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஒரு 2 இயர்ஸ் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் வந்து என் வீட்டில் வந்து எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே டைம் இதாகிட்டுருக்கு அப்படின்ட்டு என் வீட்டில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. என் வீட்டில் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிக்கும் போது திருப்பி வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க. நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ எப்படி போடலாம், உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் மீறியும் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச அன்றைக்கே அந்த பையனோட நம்பர் கண்டுபிடிச்சி எங்கள் ஃபோட்டோஸ் ஆடியோ கால்ஸு இதெல்லாம் வந்து அனுப்பி அந்த பொண்ணு வந்து எனக்கு தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ப்ராப்ளம் பண்ணி அந்த லைஃப்லேருந்தும் இது நாசம் பண்ணிட்டாங்க. திருப்பி அகைன் நான் திருவண்ணாமலைக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. திருப்பி அங்கே பிரச்சனையானதுனால எனக்கு ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டதுனால நான் திருவள்ளூர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நான் வேலைக்கு போகிறேன் அந்த மாதிரி டைமில் வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியாது. இப்போ ஃபியூ டேஸாக வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதில் ஏதோ இஷ்யூ, நீ வந்து வீட்டில் வந்து பேசு, நம்ம பழகுனதெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லுன்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன இடத்துல சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டையில் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் நான் தான் அடிச்சேன்ட்டு. பட் அவங்க தான் அடித்தாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அவங்க தான் எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க தான் அடித்தாங்கன்ற எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் தான் அடித்தேன்னு தப்பாக வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டது இப்போ ஒரு 10 நாளாக பேசுறது இல்லை. ஆனால் இருவரும் இனி பிரச்சனை செய்யக்கூடாது என மிரட்டி போலீசார் அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது.
இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அந்த பெண்ணின் மகளான 9 வயது சிறுமி தனது தாயிடம், நீ வீட்டில் இல்லாத போது ரோஜர் என்னை தவறான முறையில் தொட்டார், இதனை வெளியே சொன்னால் உன்னைதான் கெட்ட பொண்ணுன்னு சொல்லுவாங்க, நண்பர்கள் யாரும் உன் கூட பேச மாட்டாங்க என ரோஜர் மிரட்டியதால் யாரிடமும் சொல்லாமல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுமியின் தாயார் தன் மகளுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார். ஆனால் போலீசாரோ ஏற்கனவே தாலுகா காவல் நிலையத்தில் ரோஜர் புகார் கொடுத்ததால் பழி வாங்குவதற்காக புகார் கொடுக்கிறீர்களா என கூறி புகாரை வாங்க மறுத்ததாக வேதனையோடு தெரிவித்துள்ளார். எங்கள் பாப்பா என்ன பண்ணா 10 நாளாக பேசுறது இல்லை அப்படின்ட்டு கடைக்கு போன இடத்துல காலையில் ரோஜரை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டா, இனிமேல் ரோஜர் வரமாட்டாங்கல்ல அப்படின்னா. இல்லை வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ சொல்கிறா, இல்லை இனிமேல் வர வேண்டாம், அவன் வந்து நீ இந்த மாதிரி வீட்டில் இல்லாத போதும் நீ ஆஃபீஸ் போகும்போதும் என்னை வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறான், நான் வந்து விடமாட்டேன், ஆனாலும் என்னை வந்து தப்பாக தொடுறாம்மா, எனக்கு நல்லா தெரியுது அவன் தப்பாக தான் தொடுறான்னு, எனக்கு சொல்லவும் முடியல, சொன்னால் வந்து நீ கெட்ட பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க, எல்லாரும் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பேச மாட்டாங்க, அந்த மாதிரி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி மிரட்டி சொல்ல விடாமல் வச்சுருக்கான். இது வந்து மகளிர் ஸ்டேஷனில் நான் போய் வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க, நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. சரி, என்ன அடித்ததுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது, என்ன அடித்து பிரச்சனை பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது, ஆனால் நான் அப்போ கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா எதுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன் போக தேவையில்லை, என் லைஃப் ஆல்ரெடி நாசமாயிடுச்சு, இன்னும் பேர் கெட வேணாம்னு நான் விட்டுட்டேன். எதுக்குமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி இதையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் அவன் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பண்ணிக்கிட்டே தானே இருப்பான், ஏதோ ஒரு குழந்தைகிட்ட ஏதோ ஒரு அவன் சூஸ் பண்ணுறது எல்லாமே கல்யாணம் ஆன பொண்ணுங்க, அவன் சூஸ் பண்ணி ஏமாத்துற பொண்ணுங்க எல்லாமே கல்யாணம் ஆன பொண்ணுங்க தான். இந்த மாதிரி காசு இருக்குது, அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அந்த காசு வச்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வேணா பண்ணலாம். பொண்ணுங்க கூட பரவாயில்ல சார், சின்ன குழந்தை சார், அந்த குழந்தை அவனை அப்பான்னு சொல்லி வளர்ந்துட்டு இருக்கு. எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. அவன் என்ன அடிப்பான் சார், ஜென்ரலாக சண்டை வரும்போது என்ன அடிப்பான். இப்போ அதையே தான் சொல்லி அவளையே மாட்டியிருக்கான், அம்மா அடிப்பல அந்த மாதிரி தான் அடிப்பேன் நான், இதை வெளியே சொன்னால் உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். அதை அவள் இப்போ தான் என்கிட்ட சொல்கிறான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொல்கிறேன். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.